அரசரின் ஆணைப்படி என்னை இங்கிருந்து அழைத்து செல்ல அரண்மனையில் இருந்து ஆட்கள் வந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர்தான் இங்கு வந்து நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு விளக்க வேண்டும். மாணிக்கவாசகா, குருதேவா, குருதேவா, தாங்கள் வந்துவிட்டீர்களா? நீ அழைக்கும் போது நான் வராமல் இருப்பேனா? இவ்வளவு நாட்கள் எங்கு சென்றிருந்தீர்கள் குருதேவா? சித்தன் போக்கு சிவன் போக்கு என்று நீ கேட்டதில்லையா? சிவனடியார்கள் ஒவ்வொருவரும் சித்தர்கள் அல்லவா? எங்கே செல்வார்கள், என்ன செய்வார்கள், எப்பொழுது வருவார்கள் என்பதையெல்லாம் சொல்ல முடியாது. இருப்பினும் சீடன் அழைத்தால் குருநாதர் வரத்தானே வேண்டும். இது தாங்கள் என் மீது கொண்டுள்ள கருணைக்கு அடையாளம். குருதேவா, இப்போது நேர்ந்துள்ள பிரச்சனைக்கு தாங்கள் தான் தீர்வு சொல்ல வேண்டும். என்ன பிரச்சனை? அரசரின் ஆணைப்படி என்னை அழைத்துச் செல்ல துணை அமைச்சரும் பிரதானியாரும் வந்திருக்கிறார்கள். நான் அரண்மனைக்கு சென்றதும் மன்னர் குதிரைகள் எங்கே என்று கேட்பார். இன்னும் அவைகளை வாங்கவில்லை என்று சொன்னால் அதற்கு கொடுத்த பொருள் எங்கே என்று கேட்பாரே. தாங்கள் கொடுத்தனுப்பிய பொருள் முழுவதையும் திருப்பணிக்காக செலவழித்து விட்டேன் என்றால் அரசுக்குரிய பொருளை அவ்விதம் செய்ய உனக்கேது உரிமை என்று கேட்பாரே. இந்த நிலையில் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தாங்கள் தான் கூற வேண்டும். மாணிக்கவாசகா, எந்த தயக்கமுமின்றி இந்த கணமே புறப்பட்டு அவர்களோடு செல்வாயாக. பாண்டிய மன்னரிடம் ஆவணி மூலத்தன்று குதிரைகள் மதுரைக்கு வரும் என்று சொல்வாயாக. தங்கள் ஆணை அதுவென்றால் அவ்விதமே செய்கிறேன். ஆனால் என்ன ஆனால்? குருவின் வார்த்தையில் சந்தேகமா? இல்லை குருதேவா, இல்லை. குருவை சந்தேகிப்பவன் ஒரு உண்மையான சீடனாக இருக்க முடியாது. பிறகு என்ன? நான் சொல்வதை மன்னர் நம்புவதற்கு ஏதேனும் ஒரு அடையாளம் வேண்டுமே. பொருத்தமாக கேட்டாய் மாணிக்கவாசகா. அதற்கு ஒரு வழி சொல்கிறேன். ஆஹா, செக்கச்சிவந்த ரத்தினக்கல், செவ்வண்ண மேனியன் என்றும் செஞ்சடைய நாதன் என்றும் போற்றப்படும் சிவபெருமானின் திருவுருவத்தையே நினைவுபடுத்துவது போல் இருக்கிறது. இதை பெற்றுக்கொள். இதை கொண்டு சென்று உன் பொருட்டு குதிரைகளை கொண்டு வரப்போகும் குதிரை தலைவன் தான் பெற்ற பொருளுக்கு ஈடாக மாமன்னருக்கு இதனை தான் செலுத்தும் காணிக்கையாக தந்தான் என்று கூறு. இது போதும் குருதேவா, இது போதும். மன்னர் இந்த ரத்தினக்கல்லை கண்டதும் மற்ற எல்லாவற்றையும் மறந்து மனநிறைவோடு இதை ஏற்றுக்கொள்வார். நான் சொல்லும் வார்த்தையை மனப்பூர்வமாக நம்புவார். நான் சென்று வருகிறேன். ஆசி அருளுங்கள் குருதேவா. உன் புகழ் உலகெங்கும் பரவட்டுமாக. மாமன்னருக்கு வணக்கம். நாகநாதரே, எங்கே வாதவூரர்? அதோ அங்கே இருக்கிறார் மன்னவா. வணக்கம் மன்னவா. வாதவூராரே, இதுதான் தாங்கள் புதிதாக தெரித்திருக்கும் கோலமோ? வாதவூராருக்கும் மாணிக்க வாசகருக்கும் எத்தனை வித்தியாசம்! முற்றிலும் சிவனடியாராகவே மாறிவிட்டீர்களே. ஆம் மன்னவா, என் மனதில் நெடுநாட்களாக இருந்த சில கேள்விகளுக்கு தகுந்த விடையை திருப்பெருந்துறையில்தான் நான் பெற்றேன். அவற்றை எனக்கு உணர்த்திய குருநாதர் தமது கரத்தாலேயே எனக்கு தீட்சை அளித்து இந்த காவி உடையை வழங்கி மாணிக்க வாசகன் என்று தீட்சா நாமம் வழங்கினார். அதனால்தான் அதற்கேற்ப ஆடையை
நான் தரித்துக் கொண்டிருக்கிறேன். ஆம், யாமும் அதை பற்றி கேள்விப்பட்டோம். மன்னவா, இவர் எந்த உடையையோ உடுத்திவிட்டு போகட்டும். தங்களிடம் ஒப்புக்கொண்ட பணி என்னவாயிற்றென்று தாங்களே கேளுங்கள் மன்னவா. என்ன? அப்படியானால் நீங்கள் அதை பற்றி விசாரிக்கவே இல்லையா? விசாரிப்பதற்கான அவசியம் ஏற்படவில்லை மன்னவா. கோவிலுக்குள் நுழையும் முன்பே அங்கு திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பது தெளிவாக தெரிந்துவிட்டது. அதற்கான பொருளை தந்து அதை நடத்தி கொண்டிருப்பவர் வாதவூரார்தான் என்பதையும் அங்குள்ளவர்கள் தெளிவாக கூறிவிட்டனர். வேண்டுமானால் பிரதானியாரையே கேளுங்களேன். என்ன பிரதானியாரே, நாகநாதர் ஏதோதோ கூறுகிறாரே? மன்னவா, இவர் அங்குள்ளவர்களிடம் ஏதேதோ கேட்டுக் கொண்டிருந்தார் என்பதை நானும் பார்த்தேன். இவர் விருப்பத்திற்கேற்ப அவர்களை அப்படியெல்லாம் சொல்ல வைத்திருப்பாரோ என்று நினைக்கிறேன். ஏனென்றால் வாதவூரர் இதுவரை அந்த பொருளை பற்றியோ குதிரைகள் பற்றியோ எதுவும் சொல்லவில்லை. என்ன, இவ்வளவு தூரம் இணைந்து வந்திருக்கிறீர்கள், அதை பற்றி எதுவுமே தெரியாதா? தெரியாது மன்னவா. எதை பற்றி கேட்டாலும் மாமன்னரிடம் நேரில் சொல்கிறேன் என்கிறார். அதற்கு பிறகு நான் என்ன செய்ய முடியும்? என்ன இருந்தாலும் அவர் பிரதான அமைச்சர். நான் அவருக்கு அடுத்த நிலையில் உள்ளவன் தானே. இதெல்லாம் இப்போது எதற்கு மன்னவா? இதோ வாதவூராரே இங்கு இருக்கிறார். நாங்கள் அழைத்த மறுகணமே எந்த மறுப்பும் சொல்லாமல் புறப்பட்டு வந்து விட்டார். பிறகு என்ன? நேரிலேயே கேட்டுவிடுங்கள். பிரதான அமைச்சர் உங்களிடம் அதை பற்றி சொல்லும் போது நான் இங்கு இருக்கலாமா வேண்டாமா என்பதை இவர் சொல்லிவிட்டால் நான் போய்விடுகிறேன். அதற்கெல்லாம் அவசியமே இல்லை. தாங்கள் தாராளமாக இருக்கலாம். மன்னவா, என் உடைதான் மாறியதே தவிர நான் ஏற்றுக்கொண்ட கடமையில் இருந்து சிறிதும் மாறவில்லை. குதிரைகளை கொண்டு வர வேண்டிய குதிரை தலைவனை பார்த்து பேசிவிட்டேன். அவர் வாக்கு தவறாதவர். அவர் வருகின்ற ஆவணி மூல நாளில் மதுரையம்பதிக்கு குதிரைகள் வந்துவிடும் என்று கூறியிருக்கிறார். ஆவணி மூல நாள் என்றால் இன்னும் சில நாட்கள் தானே உள்ளன? ஆம் மன்னவா. பிறகு என்ன? இவ்வளவு நாட்கள் காத்திருந்த நாம் இன்னும் சில நாட்கள் காத்திருப்பதில் சங்கடம் எதுவும் இல்லையே? மன்னவா, ஆவணி மூலத்தன்று குதிரைகள் வரும் என்பதற்கு என்ன ஆதாரம்? இதோ இந்த ரத்தின கல்தான் ஆதாரம். எவ்வளவு பெரிய ரத்னக்கல்! வாதவூராரே, இது நான் யாரிடம் குதிரைகளை வாங்குவதற்காக பேசியிருக்கிறேனோ அந்த குதிரை தலைவன் இவ்வளவு பெரும் தொகையை கொடுத்து குதிரைகள் வாங்கும் பாண்டிய மன்னருக்கு எனது அன்புக்கும் நன்றிக்கும் அடையாளமாக இதை கொடுங்கள் என்று கொடுத்தார். இவ்வளவு உயர்ந்த ரத்தனக்கல்லை ஒருவர் காணிக்கையாக தருகிறார் என்றால் அவரை பற்றி நாம் சந்தேகப்பட எதுவும் இல்லை. என்ன நாகநாதரே? ஆமாம் ஆமாம். வாதவூராரே, தங்கள் வார்த்தைகளில் எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை வந்துவிட்டது. இனி இதை பற்றி பேசுவதற்கு ஒன்றுமில்லை. தாங்கள் சில நாட்களுக்கு பின் வந்திருப்பதால் தாங்கள் இல்லத்திற்கு சென்று தாய் தந்தையரை சந்தியுங்கள். தாங்கள் இல்லாத போது இங்கு நடந்த சில விஷயங்களை அவர்களே கூறுவார்கள். அதற்கு பிறகு என்ன செய்யலாம் என்பது பற்றி நீங்களே தீர்மானியுங்கள். ஆணை மன்னவா. சென்று வாருங்கள். விடை பெறுகிறேன். என்ன நாகநாதரே, தாங்கள் சொல்வதற்கும் வாதவூரார் சொல்வதற்கும் ஒருவித சம்பந்தமும் இல்லை. ஆனால் மன்னவா, அங்கு எங்கு எது நடந்தாலும் அது நமக்கு அவசியம் இல்லை. இங்கு நடக்க வேண்டியது சரியாக நடக்கிறதா என்பதுதான் அவசியம். இனி நாம் எதை பற்றி பேசுவதானாலும் ஆவணி மூல நாளுக்கு பிறகுதான் பேச வேண்டும். அதுவரை காத்திருப்போம்.
வேல் வேலும் அஞ்சே, வளைக்கையர் கடைக்கண் அஞ்சே, என்பலாம் முருக நோக்கி அம்பலத்தாடுகின்ற இன்புறு மணியை ஏந்தி இனிதருள் பருக மாட்டா. அன்பிலாதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறே. ஆஹா, அற்புதம்! பிரதான அமைச்சருக்கு என் பணிவான வணக்கம். வாருங்கள் இளவரசியாரே, தாங்கள் என்னை தேடி இங்கு வந்தது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் தங்கள் தோற்றமும் பாடலும் அதைவிட ஆச்சரியமாக இருக்கிறதே. ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? பிரதான அமைச்சருக்கே உரிய அலங்கார ஆடைகளை விடுத்து பரதேசி என்று சொல்லத்தக்க சன்னியாசி உடையில் காட்சி தருகிறீர்களே, இதை காணவே என் நெஞ்சம் துடிக்கின்றதே. அத்தோடு தங்கள் பாடல். நான் வாதவூரனாக இருந்த போது அந்த உடையில் இருந்தேன். மாணிக்க வாசகனாக மாறிய போது இந்த உடையில் இருக்கிறேன். இதை பற்றி பேச என்ன இருக்கிறது? சரி, என் பாடலை பற்றி ஏதோ சொல்ல வந்தீர்களே. முன்பொரு நாள் கடற்கரையில் இருந்தபோது இயற்கை தந்த பெரும் கொடையாக அந்த கடலை பற்றி அற்புதமாக பாடினீர்களே. ஆனால் இன்று அதற்கு மாறாக இறைவனை பற்றி பாடிக்கொண்டிருக்கிறீர்களே, அதைத்தான் சொன்னேன். தாங்கள் சொல்வது உண்மைதான் இளவரசி. முன்பு இயற்கையின் அற்புதங்கள் பற்றி மட்டும் உணர்ந்து பாடினேன். இப்பொழுது இவை அனைத்தையும் படைத்த இறைவனை அதில் காண்கிறேன். அதனால் இறைவனை பாடுகிறேன். நானும் இறைவனிடம் பக்தி கொண்டவள்தான். என் அண்ணன் அரிமர்த்தன பாண்டியர் இறைவன் அமர்ந்த அரியணையிலேயே அமர்ந்து அவரது பக்தனாக இருந்து ஆட்சி புரிகிறவர் தானே. பாண்டிய மண்டலமே மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வணங்கும் பக்திமயமான நாடுதான். ஆனால் அனைவரும் தங்களைப் போல் இப்படி இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லையே. இல்லற பந்தத்தை ஏற்று தமது கடமைகளை செய்து கொண்டு இறைவனிடம் பக்தி செலுத்தலாமே. அழகையெல்லாம் இறைவன் படைத்ததே. அதை பார்த்து ரசித்து அனுபவித்து மகிழத்தானே. இல்லை என்று நான் சொல்லவில்லை. இக வாழ்க்கையில் ஈடுபட்டு சுகபோகத்தில் திளைத்திருக்கத்தான் பலர் விரும்புகிறார்கள். அதை நான் தவறென்று கூறவில்லை. என்னை பொறுத்தவரை இது எனக்கு துறவு நெறிதான் சிறந்தது என்று ஏற்றுக்கொண்டேன். ஏன் அப்படி இருக்க வேண்டும்? யோகமூர்த்தியான சிவபெருமானே ஒரு கட்டத்தில் போகமூர்த்தியாக மாறி அம்பிகையோடு இணைந்து உமா மகேஸ்வரராக காட்சி தரவில்லையா? இடப வாகனரான அவர் அம்பிகைக்கு இடபாகத்தில் இடமளித்து அர்த்தநாரீஸ்வரராக விளங்கவில்லையா? இவ்வளவும் செய்தாலும் அவர் எல்லாவற்றிலிருந்தும் விலகி இருப்பவர் என்பது தங்களுக்கு தெரியாதா? கல்லால மரத்தின் கீழ் தட்சிணாமூர்த்தியாக சனகாதி முனிவர்களுக்கு சின்முத்திரை காட்டி மௌன மொழியாக உபதேசித்தவர் என்பது தங்களுக்கு தெரியாதா? சிவம் என்றாலே தவம் என்றுதானே பொருள். பலருக்கு அவர் உமா மகேஸ்வரராக அமர்ந்திருக்கும் மனக்கோலம் பிடிக்கிறதென்றால், சிலருக்கு அவர் தட்சிணாமூர்த்தியாக அமர்ந்திருக்கும் தவக்கோலம் பிடித்திருக்கிறது. அவர்களில் நானும் ஒருவர் என்பதால் இதை ஏற்றுக்கொண்டேன். சன்மார்க்கம் என்று சந்நியாசத்தை ஏற்றுக்கொண்டேன். சந்நியாசம் என்பதே கூடாது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்றுதானே சான்றோர்கள் வகுத்திருக்கிறார்கள். படிப்படியாக கடந்துதானே உயர்ந்த நிலைக்கு ஒருவர் செல்ல வேண்டும். முதல் படியில் இருந்தே 4வது படிக்கு சென்றுவிடும் வாய்ப்பு என் குருநாதரால் எனக்கு கிடைத்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது இடையில் இருக்கும் 2 படிகளை பற்றி நான் ஏன் நினைக்க வேண்டும்? நான் தங்களையே நினைத்துக் கொண்டிருக்கிறேன். என் அண்ணனும் அண்ணியும், ஏன் தங்கள் பெற்றோரும் கூட அதற்கு சம்மதம் தந்து விட்டார்கள். இந்த நிலையில் தாங்கள் இப்படி செய்வது முறைதானா? இதை ஏன் நீங்கள் மாற்றிக்கொள்ளக் கூடாது? வேண்டாம் இளவரசி, வேண்டாம். இப்படியெல்லாம் பேசி துறவு நெறியின் சிறப்பை மாசுபடுத்தி விடாதீர்கள். இந்த காவி உடையின் மகத்துவத்தை அறியாததால் தான் இப்படி பேசுகிறீர்கள். காவி நெருப்பை உணர்த்தும் குறியீடு. ஈசனோ அந்த நெருப்பு சுடராகவே விளங்கும் கடல் வண்ணன். அவரை நினைத்து இதை உடுத்தியவர் அதிலிருந்து ஒருபோதும் மாறமாட்டார்.
நான் இப்போது உங்களை ஒரு பெண்ணாக பார்க்கவில்லை, ஒரு ஆத்மாவாகத்தான் பார்க்கிறேன். ஆத்மாவிற்கு ஆண் பெண் என்ற பேதம் இல்லை. நீயும் சிவம், நானும் சிவம் என்ற உணர்வை தவிர என் மனதில் வேறு உணர்வுகள் இல்லை. எங்கும் சிவமயம், எல்லாம் சிவமயம் என்று உணர்ந்தவனுக்கு எந்த பந்தங்களும் இல்லை. அது மட்டுமின்றி பெண்கள் அனைவருமே என் தாயான அம்பிகையின் சொரூபம். ஆகையால் என்னை பொறுத்தவரை நீயும் எனக்கு ஒரு தாய்தான். மன்னரிடம் ஒப்புக்கொண்ட கடமையை நிறைவேற்றிய பின் நான் என் வழிக்கு சென்று விடுவேன். ஆகையால் என்னை பற்றிய சிந்தனையை மறந்து சிவ சிந்தனையில் தாங்கள் ஈடுபடுங்கள். அதுதான் பிறப்பு இறப்பு எனும் கர்ம பந்தங்களில் இருந்து உங்களை காப்பாற்றும். நான் வருகிறேன். மாமன்னருக்கு வணக்கம். வாருங்கள் நாகநாதரே, என்ன விஷயம்? மன்னிக்க வேண்டும், தங்கள் தனிமை சிந்தனையில் நான் குறுக்கிட்டு விட்டேனோ? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, சொல்லுங்க. ஆவணி மூல நாள் வந்துவிட்டது. உண்மைதான். ஆனால் வாதவூரார் சொன்னபடி குதிரைகள் வந்து கொண்டிருப்பதற்குரிய எந்த அடையாளமும் தெரியவில்லையே. அதை பற்றி தான் நானும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். மன்னவா, 4 திசைகளிலும் ஒற்றர் படையை அனுப்பி கண்காணிக்க ஏற்பாடு செய்துள்ளேன். குறிப்பாக கீழை கடற்கரை சாலையிலிருந்து ஏதேனும் குதிரைகள் வரும் ஒலி கேட்கிறதா, பெரும் படை வரும்போது ஏற்படும் தூசி படலம் மேலே பரவுகிறதா என்று பார்க்க ஆட்களை ஏற்பாடு செய்துள்ளேன். ஆனால் இதுவரை அப்படி எதுவும் தெரியவில்லை. எந்த திசையிலிருந்தும் எந்த குதிரைப்படையும் வரவில்லை மன்னவா. எல்லாவற்றையும் நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் இதற்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டிய வாதவூரரோ இதிலெல்லாம் தனக்கு சம்பந்தமே இல்லை என்பது போல் நிச்சந்தையாக தியானம் செய்து கொண்டிருக்கிறார். இதிலிருந்தே அவர் தங்களை ஏமாற்றுகிறார் என்று புரியவில்லையா மன்னவா? அவர் காவியுடை அணிந்து வந்து ஆவணி மூலம் பற்றி பேசியதெல்லாம் பொய்யென்று தெரியவில்லையா? எதை சொன்னால், எப்படி சொன்னால் தாங்கள் நம்புவீர்களோ அதற்கு தக்கபடி யோசித்து ஒரு ரத்தின கல்லை தாங்கள் கொடுத்த பொருளிலிருந்தே வாங்கி வந்து கொடுத்து விட்டார். ஆக தங்களுக்கு அருகில் இருந்து கொண்டே தங்களுக்கு துரோகம் செய்கிறார் மன்னவா. அப்படியா சொல்கிறீர்கள்? அதில் என்ன சந்தேகம் அரசே? எங்கே சென்று குதிரைகளை வாங்க வேண்டுமோ அந்த கீழைக்கரை பகுதிக்கே அவர் போகவே இல்லையே. இங்கிருந்து சென்றது முதல் வாதவூரார் தங்கியிருந்ததெல்லாம் திருப்பெருந்துறை கோவிலில்தான். இந்த நிலையில் இவர் எப்படி குதிரைகளை கொண்டு வந்த தலைவனை சந்தித்திருக்க முடியும்? பொருளை பெற்றுக்கொண்டு குதிரைகளை தர வேண்டிய குதிரை தலைவனோ விலை உயர்ந்த மாணிக்க கல்லை எப்படி அன்பளிப்பாக தர முடியும்? அத்தனையும் நாடகம் மன்னவா. தங்கள் செல்வத்தை தான் எடுத்துக்கொள்ள முயலும் துரோக செயல். அப்படியானால் குதிரைகள் வராது என்கிறீரா? அதில் என்ன சந்தேகம் அரசே? வருவதானால் அருகாமையில் வந்து கொண்டிருப்பதற்கான ஆரவாரம் கேட்டிருக்குமே. ஒருவேளை குதிரைகள் வந்துவிட்டால்? இதுவரை வராத குதிரைகள் இனி எப்படி வரும் அரசே? எதற்கு இந்த வீண் குழப்பம்? நாளை ஆவணி மூல நாள். குதிரைகள் வருமா வராதா என்பது நாளை தெளிவாக தெரிந்துவிடும். வாதவூரார் சொன்னது பொய்யா மெய்யா என்றும் புரிந்துவிடும். அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிப்போம். நாளை காலை அவையிலேயே இதை பற்றி விவாதிப்போம். ஆணை மன்னவா. மன்னவா, ஆவணி மூலம் பிறந்து விட்டது. நமது மதுரை எம்பதியின் கோட்டை வாசல்கள் திறந்தே இருக்கின்றன. ஆனால் குதிரைகள் தான் வரவே இல்லை. உண்மைதான். இதுவரை வராத குதிரைகள் இனியும் வரும் என்று நம்புவதற்கில்லை. அரசே, தாங்கள் தந்து அனுப்பிய பொருளுக்கு எண்ணற்ற குதிரைகள் வந்திருக்க வேண்டும். அவை வருவதானால் அதன் தூசி படலம் தலைநகரை நெருங்குவதற்கு முன்பே தெரிந்திருக்க வேண்டும். வாதவூராரே, இதற்கு என்ன பதில் சொல்கிறீர்கள்?
குதிரைகள் ஏன் இன்னும் வரவில்லை? மன்னா, அது கேட்டதற்கு பதில் சொல்லுங்கள். ஏன் மழுப்புகிறீர்கள்? பதில் சொல்லுங்கள். அதை நான் சொல்கிறேன் மன்னவா. வணக்கம் மன்னவா. பிரதானியாரே, தாங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? வந்துவிட்டன மன்னவா. குதிரைகள் அனைத்தும் வந்துவிட்டன. குதிரைகள் வந்து விட்டனவா? யார் கொண்டு வந்திருக்கிறார்கள்? வாதவூரர் கொண்டு வரச் சொன்னதாக சொல்லி குதிரை தலைவன் கொண்டு வந்திருக்கிறார். வந்திருக்கும் குதிரைகளுக்கே இடம் போதாதென்றால் இன்னும் பல குதிரைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. மன்னிக்க வேண்டும் வாதவூரார், குதிரைகள் வர தாமதமானதால் ஏதேதோ நினைத்து விட்டேன். அனைத்தும் அந்த இறைவனின் திருவிளையாடல் மன்னா. எந்த நேரத்தில் எது நடக்க வேண்டும் என்பது அவர் ஒருவருக்குத்தான் தெரியும். பிரதானியாரே, குதிரைகள் வந்து விட்டன என்றால் குதிரை தலைவனும் வந்திருக்க வேண்டும் அல்லவா? அவரை ஏன் அழைத்து வரவில்லை? அழைத்து வந்திருக்கிறேன் மன்னவா. தங்கள் அனுமதி பெற்று அவரை அழைக்கலாம் என்று வெளியே நிற்க வைத்திருக்கிறேன். அவரையும் அழையுங்கள். இதோ அழைக்கிறேன் மன்னவா. பாண்டிய மன்னருக்கு இந்த குதிரை தலைவனின் வணக்கம். வாருங்கள் வாருங்கள். என்ன வாதவூரரே, அறிமுகமான ஒருவர் வந்தால் அவரை வரவேற்று அரசர் முதலானோரிடம் அவரை பற்றி சொல்ல வேண்டாமா? ஓ, ஒரு குதிரை வியாபாரியை பற்றி சொல்வதற்கு என்ன இருக்கிறது என்று பேசாமல் நிற்கிறீரோ? ஏன் இப்படி நினைக்கிறீர்கள்? தாங்கள் சொன்னது சொன்னபடி இன்றைய தினம் இங்கு வந்து என்னை வியக்க வைத்து விட்டீர்கள். அதனால் நான் என்னை மறந்து நிற்கிறேன். தங்கள் கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பல்லவா? ஆனால் ஒன்று, இப்பொழுது இந்த அளவிற்கு வியப்படைய வேண்டியதில்லை. இன்னும் தங்களுக்கு பல அதிசய அனுபவங்கள் ஏற்பட வேண்டியுள்ளன. எல்லாம் என் குருநாதரின் பங்கு. குதிரை தலைவரே, தங்களின் பெயர்? மாசிலாமணி. ஓ, அம்பலத்தரசரின் பெயரே தங்களுக்கு பெயராக அமைந்து விட்டதோ? சரி, தாங்கள் கொண்டு வந்துள்ள குதிரைகளை பற்றி சொல்லுங்கள். மன்னவா, நான் கொண்டு வந்த குதிரைகளில் வெண்ணிறம் கொண்டவை, பொன்னிறம் கொண்டவை, சிவந்த நிறம், கருப்பு நிறம் என வெவ்வேறு வண்ணம் கொண்டவை. வெவ்வேறு நாடுகளிலிருந்து வந்தவையாதலால் அவற்றிற்கேற்ப வண்ணங்களும் மாறுகின்றன. வண்ணங்கள் பல என்றால் அவற்றுக்கு சாரி 2 ஆகும், நடைகள் 5 ஆகும். அவற்றுக்கும் மேலே இசைத்த 5 கதியும் கொண்டவை. மல்லவா, இவர் சொல்வதெல்லாம் வியப்பூட்டுவனவாக உள்ளன. அவற்றை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் ஏற்படுகிறது. மன்னர் அனுமதித்தால் அதையெல்லாம் சொல்ல காத்திருக்கிறேன். அனுமதியா? நானும் வாதவூராரை போல் தங்கள் பேச்சை கேட்டு மெய்மறந்து நிற்கிறேன். சொல்லுங்கள். சாரி 2 என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததுதான். குதிரை மேல் அமர்ந்திருக்கும் நாம் வலது பக்கம் போக வேண்டும் என்று விரும்பி கயிறை அதன் வலது பக்கம் போட்டால் அது அப்படி போகும். இடது பக்கம் போட்டால் அது இப்படி போகும். அதனால் அதை வலதுசாரி இடதுசாரி என்பார்கள். தாங்கள் சொல்வது சரிதான். குதிரை சவாரி செய்யும் அனைவரும் அறிந்ததுதான். மேலும் சொல்லுங்கள். மன்னவா, சுழியும் கதியும் குதிரைகளின் இலக்கணத்தில் முக்கியமாக இடம்பெறுபவை. ஒரு சுழி கொண்ட குதிரை அது வலிமையற்றதாகும். 2 சுழி கொண்ட குதிரை அதை வாங்கியவனுக்கு வறுமையை ஏற்படுத்தும். ஆனால் 3 முதல் 5 சுழிகளையுடைய குதிரைகள் தன் தலைவனுக்கு புகழையும் பொருளையும் சேர்க்கும். போர்க்களத்தில் வெற்றியை குவிக்கும். நான் கொண்டு வந்த குதிரைகள் அப்படிப்பட்டவைதான். கதி என்று சொன்னீர்களே, அது என்ன? கதி என்ற சொல் குதிரைகள் செல்லும் நடையை குறிக்கும். அவை மல்லகதி, மயூரகதி,
வானரகதி, வல்லியகதி, சரகதி என்பதாகும். அதன் விளக்கம்? மல்லர்கள் எப்படி முன்னும் பின்னும் வலதும் இடதுமாக சுழல்வார்களோ அப்படி குதிரையில் சுழன்று போர் புரியும் வீரனுக்கு உதவி செய்வது மல்லகதி. மயூரம் என்றால் மயில். மயிலை போல் அழகாக நடப்பது மயூரகதி. வானரம் என்றால் குரங்கு. குரங்கு எப்படி மரத்துக்கு மரம் தாவுமோ அப்படி தாவிச் செல்வது வானரகதி. வல்லியம் என்றால் புலி. இரையை கண்டால் புலி எப்படி பாய்ந்து செல்லுமோ அவ்விதம் பகைவர் மீது பாய்ந்து செல்வது வல்லியகதி. சரம் என்றால் அம்பு. வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு எப்படி இலக்கை நோக்கி செல்லுமோ அப்படி குதிரையும் தன்னை செலுத்தும் வீரனின் நோக்கத்திற்கேற்ப செல்வதே சரகதி. நான் கொண்டு வந்த குதிரைகள் ஒவ்வொன்றும் மல்லர் போல் சுழலும், மயிலை போல் அசையும், வானரம் போல் தாவும், புலியை போல் பாயும், அம்பை போல் விரைந்து செல்லும். மொத்தத்தில் அனைத்தும் சிறப்புமிக்க குதிரைகள். அருமை, அருமை. இத்தகைய சிறப்புமிக்க குதிரைகளை கொண்டு வந்த உங்களுக்கு பல வண்ண குதிரைகளுக்கு ஏற்ப நவரத்ன மாலையை பரிசாக தர வேண்டும். பிரதானியாரே, அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். உத்தரவு மன்னவா. குதிரை தலைவரே, குதிரைகளை எங்களிடம் எப்படி ஒப்படைக்கப் போகிறீர்கள்? மன்னவா, இந்த கயிறு குதிரைகளை கட்டுவதாகும். யார் எங்களிடம் குதிரையை பெறுகிறார்களோ அவர்களிடம் இந்த கயிறை தந்துவிட்டால் அந்த கணம் முதல் அவை அவர்களுக்கு சொந்தமாகின்றன. இதை கயிறு மாற்றி தருவது என்பார்கள். நானும் அவ்விதமே தந்துவிடலாமா? இப்பொழுதே தந்துவிடலாம். உங்கள் குதிரைகளை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன். வாருங்கள். மன்னவா, எனது குதிரைகள் அனைத்தும் இனி தங்களுடையதாகும். அவற்றை தாங்கள் என்ன செய்தாலும் அதை கேட்கும் உரிமை எனக்கில்லை. அதேபோல் அந்த குதிரைகளால் இனி என்ன நேர்ந்தாலும் நான் அதற்கு பொறுப்பாளி அல்ல. அவ்வாறே ஆகட்டும். தாங்கள் இன்று எம்மோடு இருந்து மன்னிக்க வேண்டும். இதே அளவு குதிரைகள் இன்றும் வந்து இறங்குகின்றன. அவற்றை என் பொறுப்பில் ஏற்றுக்கொள்ள நான் இன்றே புறப்பட வேண்டும். தங்களின் கடமைக்கு குறுக்கே நான் நிற்க மாட்டேன். தங்கள் விருப்பப்படியே செய்யுங்கள். மன்னா, தாங்கள் குதிரைகளை பார்வையிட வேண்டாமா? நிச்சயமாக குதிரை தலைவரை, வாருங்கள் செல்லலாம். என்ன மாணிக்க வாசகரே, தன்னை மறந்து நின்று விட்டீர்கள்? மாணிக்க வாசகன் என் குருநாதர் எனக்கிட்ட பெயர். அது எப்படி தங்களுக்கு தெரியும்? தங்களை திருப்பணிக்காக தாங்கள் கொண்டு வந்த பொருளை எல்லாம் செலவு செய்யும்படி கூறிய தங்கள் குருநாதர் தங்களுக்காக இந்த குதிரைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்ன போது தங்கள் பெயரை மட்டும் சொல்லாமல் இருப்பாரா? உண்மைதான். என் குருநாதரின் கருணைக்கு இடே இவ்வளவு குதிரைகள் எங்கிருந்தன, எப்படி வந்தன என்றே எனக்கு புரியவில்லை. நதி மூலம் ரிஷி மூலம் ஆராயக்கூடாது என்பார்கள். அதே போல் பரிமூலமும் பார்க்கக்கூடாது. உண்மைதான். மன்னர் நினைத்ததை விட இத்தனை வகையான பரிகள் வரும் என நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. பரிகளை அழைத்துக் கொண்டு அதன் மேல் பவனி வந்திருப்பதால் பரிமேல் அழகர் என்ற பெயர் தங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். ஆஹா, பரிமேல் அழகர், அருமை அருமை. தாங்கள் சூட்டிய இந்த பெயரை நான் விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன். இனி என்னை பரிமேல் அழகர் என்றே மக்கள் அறியட்டும். நான் சென்று வருகிறேன்.
சரி, தளபதியாரே, என்ன விஷயம்? விடுந்ததும் இவ்வளவு விரைவாக என்ன சந்திக்க வேண்டும் என்று வந்திருக்கிறீர்கள்? மன்னவா, நம் மதுரை என்பதில் நேற்றிரவு நடக்கக்கூடாத அசம்பாவிதம் ஒன்று நடந்துவிட்டது. அதை பற்றி சொல்லவே இவ்வளவு அவசரமாக வந்தோம். என்ன விஷயம்? அந்த குதிரை தலைவன் கொண்டு வந்த பரிகள் எல்லாம் நரிகளாக மாறி நம் நகரையே நாசம் செய்து விட்டது. என்ன சொல்கிறீர்கள்? அது எப்படி நடக்க முடியும்? பரிகள் எப்படி நரிகளாக மாற முடியும்? நாங்கள் எங்கள் கண்களாலேயே பார்த்தோம் மன்னவா. உண்மையாகவா சொல்கிறீர்கள்? ஆம் மன்னவா. திடீரென குதிரைகள் கட்டப்பட்ட இடத்திலிருந்து நரிகள் ஊளையிடும் சத்தம் கேட்டது. இது என்ன விபரீதம் என திகைப்படைத்து வீரமல்லனை அழைத்துக் கொண்டு ஓடினேன். அங்கு சென்று பார்த்தபோது அங்கு நடந்ததை எங்களால் நம்பவே முடியவில்லை. அப்படி என்னதான் நடந்தது? சில பரிகள் நரிகளாக மாறியிருந்தன, மற்ற பரிகள் நரிகளாக மாறிக்கொண்டிருந்தன. அதைக் கண்டு என்ன செய்வதென்றே புரியாமல் சற்று மறைவாக நின்று அதை பார்த்துக் கொண்டிருந்தோம் மன்னவா. இதை என்னால் நம்பவே முடியவில்லையே. ஆனால் இவை அனைத்தும் உண்மை மன்னவா. பரிகள் நரிகளாக மாறியவுடன் கட்டுக்களை அவிழ்த்துக் கொண்டு ஓடத் தொடங்கின. அதில் சில நரிகள் ஏற்கனவே நம்மிடம் இருந்த குதிரைகளை கடித்து குதறி அவற்றையும் கொன்றுவிட்டன. இப்போது நம்மிடம் 4 வகை படைகளில் குதிரை படையே இல்லை என்ற நிலை ஏற்பட்டுவிட்டது மன்னவா. அந்த குதிரை தலைவன் கொண்டு வந்த பரிகள் எல்லாம் எப்படி நரிகளாக மாறின? மன்னா, ஒருவேளை அவன் நரிகளையே பரிகளாக்கி கொண்டு வந்திருந்தான். ஆம், அப்படித்தான் இருக்க வேண்டும். நரிகள் தான் பரிகளாக மாறி இருக்க வேண்டும். அதனால்தான் அந்த பரிகள் இரவு நேரம் வந்ததும் மீண்டும் நரிகளாக மாறிவிட்டன. அப்படியானால் அந்த குதிரை தலைவனாக வந்தவர் மாயாவியாகத்தான் இருக்கிறார். நரிகளை பரிகள் என்று காட்டி அவன் நம்மை ஏமாற்றினான். மன்னவா, அந்த ஏமாற்றுக்கார மாயாவியை இங்கு வரவழைத்து மதுரையில் பெரும் நாசத்தை ஏற்படுத்தியவன் யார்? அந்த வாதவூரன் தானே? மதுரை நகரமே அதிர்ச்சி அடைந்து நடுநடுங்கும்படி செய்தவன் யார்? அந்த வாதவூரன் தானே? வேறரசரிடம் பெரும் பொருளை பெற்றுச் சென்று வேறு எதற்கோ செலவழித்து விட்டு மாய குதிரைகளை கொண்டு வந்து காட்டி பாண்டிய நாட்டுக்கே பெரும் துரோகத்தை செய்திருப்பவன் யார்? வாதவூரன். எவனது திறமையை மதித்து நான் பிரதான அமைச்சர் பதவியை தந்தேனோ அந்த வாதவூரன். பல கலைகளை கற்ற அவன் மாயாஜாலமும் கற்றவன் என்பதை நம்மிடமே காட்டிவிட்டான். இதன் விளைவு எவ்வளவு கடுமையாக இருக்கும் என்பதை நான் அவனுக்கு காண்பிக்கிறேன். உடனே சென்ற அந்த வாதவூரனை சிறைப்படுத்து. நாளை காலை அரசவையில் விசாரணை நடத்தி தண்டனை வழங்குவோம். உடனே செல்லுங்கள். உத்தரவு மன்னவா.